ஒருமுறை ஒரு ராஜா தன்னுடைய படை வீரர்களோட பக்கத்து நாட்டுக்கு போய் படையெடுத்து அந்த நாட்டையும் ஜெயிச்சுட்டு திருப்பி தன்னோட நாட்டுக்கு வந்துட்டு இருந்தான். வர்ற வழியில இருட்டிருச்சு, காட்டு வழியா கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஃபுல்லா அந்த காடு முழுக்க ரொம்ப இருட்டா இருந்தது. நில ஒளி மட்டும்தான் தெரிய, அது மூலமா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே கண்களுக்கு தெரிஞ்சது. பாதையில அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது சில பொருட்கள் கீழே மின்னுனதை பார்த்தாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஏதோ கல்லு மாதிரி இருந்தது. அப்போ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா அங்க பக்கத்துல தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு முனிவர்கிட்ட தன்னுடைய படைவர்களை அனுப்பி இது என்னன்னு கேட்டுட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்களும் போய் அவர்கிட்ட கேட்க அவரு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், இன்னைக்கு மட்டுமே இது நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன பொருள் அப்படிங்கறத சொல்லாம இதை எடுத்துட்டு போனாலும் வருத்தப்படுவ, எடுத்துட்டு போலேனாலும் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட தவத்தை திரும்ப தொடர ஆரம்பிச்சிடறாரு. அவரை திரும்ப தொல்லை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே ராஜா கிட்டையும் மற்ற படைவர்கள்கிட்டையும் அவங்க வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே அதுல ஒரு சில படை வீரர்கள் அவர் எடுத்துட்டு போனா வருத்தப்படுவாங்கன்னு சொன்னார் இல்லையா, அதை மனசுல வச்சுக்கிட்டு அங்க அந்த பொருளை எடுத்துட்டு போகாம கிளம்பிட்டாங்க. ஒரு சிலர் இதை எடுத்துட்டு போலேனாலும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சில கற்கள் மாதிரி இருந்தது இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. காட்டை கடந்து வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. எடுத்துட்டு வந்த பொருளை எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது வந்து நவரத்னங்கள் அப்படிங்கிறது. அந்த நவரத்னங்களை எடுத்துட்டு வந்தவங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாமா. எடுத்துட்டு வராதங்க அட கொஞ்சமாவது எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். நம்மளும் கூட வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்கிறோம். அது சரியா தப்பான்னு நம்ம அப்ப உணர்றதும் கிடையாது, அதை யோசிச்சு எடுக்கிறதும் கிடையாது. ஆனா காலம் கடந்த பிறகு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இதை நம்ம செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த வருத்தம் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கும் போது நம்மளுடைய நியாய தர்மத்தையும் யோசிச்சுட்டு முடிவெடுத்தா நல்ல விதமா இருக்கும்.